அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வாணையம் நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்விற்காக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டே 3ல் வரலாறு பகுதியில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான 50 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க டிஎன்யூஎஸ்ஆர்பி நியூ சிலபஸ் படி பார்த்திங்கன்னா கேள்வித்தாள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக 2026 நீங்கள் அனைவருமே சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் வெற்றி பெற்று உங்களுடைய அரசு பணியின் கனவை நனவாக்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி எப்போதும் துணையாக இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் மிக சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. முழுக்க எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரப்பட்டுள்ளது. அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. தினசரியாக எஸ்ஐ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் அனுப்பப்படும். அதே போல் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா முழு இலவச மாதிரி தேர்வும் நடைபெற உள்ளதுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு கேள்வியுமே நம்முடைய வாழ்க்கையை மிக முக்கியமானது. நம்முடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுலையும் நம்முடைய கனவை நனவாக்குவதிலும் ஒவ்வொரு கேள்வியுமே மிக முக்கியமானது. இது எளிமையான கேள்வி தான் அப்படின்னு எதையுமே புறந்தள்ளாமல் எல்லா கேள்வியும் இந்த டெஸ்ட்டில் வரக்கூடிய 50 கேள்வியும் மிக சரியான முறையில் எழுத வேண்டும். அந்த எழுதிய கேள்விகளில் எத்தனை கேள்வி சரியாக எழுத முடியவில்லை, எத்தனை கேள்வி தவறாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, ஆசிலேஷனான கொஸ்டின்ஸ் என்னன்றதை ரெக்டிஃபை பண்ணும். டெஸ்ட் எழுதின பிறகு வீடியோஸில் கீயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணியிருக்கிறேங்க, அடுத்த தேர்வில் அந்த கொஸ்டின்ஸை மீண்டும் தவறு செய்யாமல் திரும்ப ஒரு முறை அந்த 50 கேள்வியும் ஒரு முறை ரிவிஷனாக நீங்கள் கீயை படித்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு வாரமும், அதாவது தினசரியாக இப்போ 5 நாட்கள் தேர்வு நடக்குதுன்னா இந்த 5 நாட்கள் நடந்த தேர்வு விடை குறிப்புகளை எடுத்து அந்த லாஸ்ட் வீக் எண்டில் பார்த்திங்கன்னா மீண்டும் ரிவிஷன் பண்ணணும். அப்படியே நம்மளுடைய கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்னில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? 1. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். ஸோ வரலாறு என்ற சொல் பார்த்திங்கன்னா கிரேக்க சொல் தான். இது ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். வெற்றிக்கு பிறகு போரை தொடர்ந்த முதல் அரசர் பாபர் வருவார். பாபர் கிடையாது, அசோகர் தான் பார்த்திங்கன்னா வெற்றிக்கு பிறகு போரை தொடர்ந்த முதல் அரசர் அசோகர். அப்போது 2வது கூற்று தவறு. 3வது கூற்று பாருங்கள். த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் மேசன் கொடுத்துருக்காங்க. சார்லஸ் மேசன் கிடையாது, சார்லஸ் ஆலன் தான் வரும். அப்போ 3வது கூற்றும் தவறு. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 தவறு. கேள்வி 2, பொறுத்துக. ஆஸ்ட்ரோபித்திகஸ் எங்கே இருந்தாங்கன்னா ஆஸ்ட்ரோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருப்பாங்க. ஓமோ எபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஓமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்திருப்பாங்க. நேண்டர்தால் மனிதர்கள் யுரேசியா. அப்போது நேர்நிறவே பொருத்தப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. இது இல்லாமல் குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்ஸில் இருந்திருப்பாங்க. பீக்கிங் மனிதன் சீனா, ஓமோசெப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹைடல் பார்க் மனிதன் லண்டனில் வாழ்ந்திருப்பாங்க. கேள்வி 3, தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களில் சரியானது எது எவை? தமிழ்நாட்டில் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களில் கீழ்வளை எந்தனா விழுப்புரம் சரி, உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவைன்னு வந்திருக்கும், அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. பொறிவரை கரிக்கையூர் ஃப்ரம் நீலகிரி. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களில் சரியானது அனைத்துமே சரிங்க. கேள்வி 4, பொறுத்துக. உலகின் தொன்மையான நாகரிகங்களில் மெசபடோமிய நாகரிகத்தின் காலம். மெசபடோமிய நாகரிகனாவே கிமு 3500 முதல் கிமு 2000 வரை. 2. எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகத்தை பொறுத்தவரையும் கிமு 3100லேருந்து கிமு 1100 வரை. சிந்துவெளி நாகரிகம் கிமு 3300லேருந்து 1900 வரை. சீன நாகரிகம்
கிமு 1700லேருந்து 1122 வரை. ஸோ சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 5. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் எது? தற்போது மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் பூம்புகார். கேள்வி 6. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களில் சரியானது எது எவை? ஸோ இரண்யா என்பது தங்கம், சரி. சியாமா இரும்பு, அயாஸ்னா தாமிரம் அல்லது செம்புன்னு சொல்லலாம். ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள்னாவே இரண்யா, சியாமா, அயாஸ். இரண்யானா தங்கம், சியாமானா இரும்பு, அயாஸ்னா தாமிரம் அல்லது செம்பு. ஸோ சரியான இணை 3 இணையும் சரியாக இருக்குது. கேள்வி 7. கற்திட்டைகள் உள்ள இடங்களில் சரியான இணையை தேர்வு செய்க. வீரராகபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கானா? கிடையாது. கும்மாளமருதுப்பட்டி காஞ்சிபுரம் மாவட்டம்னா கிடையாது. நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. பாண்டவன் திட்டு தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்போ கற்திட்டைகள் நரசிங்கப்பட்டி கற்திட்டை எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம், பாண்டவன் திட்டு கற்திட்டைகள் தருமபுரி மாவட்டம். அப்போ வீரராகபுரம் கற்திட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரராகபுரம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், கும்மாளமருதுப்பட்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். இங்கே கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க. 3, 4 சரி, 1, 2 தவறாக இருக்குது. கேள்வி 8. யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த நூற்றாண்டு எப்பொழுது? யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு எப்போ வந்திருப்பார்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்திருப்பார். கேள்வி 9. கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக மெகஸ்தனிஸ் யாருடைய அரசவைக்கு வந்தார்? ஸோ கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டருடைய தூதுவர் தான் மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தம் அவருடைய அவைக்கு வந்திருப்பார். கேள்வி 10. காபிகான் யாருடைய அரசவையில் புலவராக இருந்தார்? காபிகானை பொறுத்தவரையும் அவுரங்கசீப் அரசவையில் தான் புலவராக இருந்திருப்பார். கேள்வி 11. பொறுத்துக. பிரம்மதேயம். பிரம்மதேயம் என்பது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை குறிக்கும். சாலபோகம் என்பது, சாலபோகம்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் என்பது கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளி சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை குறிக்கும். இப்போ சரியான விடை 2, 4, 1, 3. கேள்வி 12. தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் ஒளிரும் அத்தியாயங்கள் என்று கூறியவர் யார்? தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் ஒளிரும் அத்தியாயங்கள் என்று கூறியவர் ஆசி மஜும்தார். கேள்வி 13. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் நிறுவப்பட்ட ஆண்டு. அப்போது இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியது முகமது கோரி. எப்போ நிறுவிப்பார்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. கேள்வி 14. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. கேள்வி 15. சரியான இணையை தேர்வு செய்க. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. உலக மத நல்லிணக்க தினம் எப்போ அனுசரிப்பாங்கன்னா ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை. உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் அனுசரிக்கப்படும் நாள் மே 21. அப்போ சரியான இணை 4 இணைகளும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் சரி. கேள்வி 16. பொறுத்துக. கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. சந்தேரி போர் நடைபெற்றது 1528. சௌசா போர் நடைபெற்றது 1539. கன்னோஜ் போர் நடைபெற்றது 1540. கன்வா போர் 1527. சந்தேரி போர் 1528. இது இல்லாமல் கோக்ரா போர் பார்த்தீங்கன்னா கோக்ரா போர் 1529 நடந்திருக்கு கோக்ரா போர். சௌசா போர் 1539. கன்னோஜி போர் 1540. சரியானுடைய ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. கேள்வி 17. சத்ரபதி சிவாஜி பிறந்த ஆண்டு 1627. கேள்வி 18. சரியான இணையை தேர்வு செய்க. சவுத் என்பது 4ல் 1 பங்கு வரியை வசூலிப்பாங்க. மராத்தியருடைய ஆட்சி காலத்தில் வரி வசூலிக்கப்பட்ட வரி. சவுத்னா 4ல் 1 பங்கு. சர்தேஸ் முக்கியம்னா 10ல் 1 பங்கு. அப்போ இங்கே சரியானது 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 19. பொறுத்துக. பந்த் பிரதான் அல்லது பேஷ்வானா யாரை குறிக்குன்னா பிரதம அமைச்சரை குறிக்கும். அமர்த்தியா அல்லது மஜும்தார்னா அமர்த்தியா அல்லது மஜும்தார்னா நிதியமைச்சர். சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ்னா செயலரை குறிக்கும். வாக்கிய நாவேஸ்னா உள்துறை அமைச்சரை குறிக்கும். சரியான விடை 4, 3, 2, 1. இது இல்லாமல் சர்ரி நௌபத் அல்லது சேனாதிபதினா யாரை குறிக்குன்னா தலைமை தளபதி. சுமந்த் அல்லது துபீர்னா யாரை குறிக்குன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை குறிக்கும். நியாயாதீஸ் என்பது தலைமை நீதிபதியை குறிக்கும். பண்டிட் ராவ் என்பது தலைமை அர்ச்சகரை குறிக்கும். கேள்வி 20. அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். கேள்வி 21. கடற்கரை மாமல்லபுர கோயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. கடற்கரை மாமல்லபுர கோயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1984. 1984 தான்
கடற்கரை மாமல்லபுரம் கோயிலை வந்து யுனெஸ்கோவை உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருப்பாங்க. கேள்வி 22. ஜைன சரிதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜைன சரிதா என்ற நூலின் ஆசிரியர் கல்பசூத்ரா. கேள்வி 23. இந்தியாவில் போர்ச்சுகீசி அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசி அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர்க். அல்போன்சோ டி அல்புகர்க். கேள்வி 24. கூற்று காரணம். கூற்று: முதல் கர்நாடக போர் 1746 முதல் 1748 வரை நடைபெற்றது. காரணம்: ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் விளைவாக முதல் கர்நாடக போர் நடைபெற்றது. ஸோ இங்கே கூற்று சரி, காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். கேள்வி 25. ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் இருந்த நில வருவாய் கொள்கை பற்றிய கூற்றுகளில் சரியான இணையை தேர்வு செய்க. நிலையான நில வருவாய் திட்டத்தை கொண்டு வந்தது கார்ன்வாலிஸ், சரி. ரைத்வாரி முறையை தந்தது வில்லியம் பெண்டிங் பிரபா, தப்பு. மகள்வாரி முறையை தாமஸ் மன்றோ தந்தாரா? தவறு. ரைத்வாரி முறையை தந்தது தாமஸ் மன்றோ, மகள்வாரி முறையை தந்தது வில்லியம் பெண்டிங் பிரபு. நிலையான நில வருவாய் திட்டம் 1793 கார்ன்வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்போ இங்கே சரியான விடை 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 26. பொறுத்துக. கட்டபொம்மன் எப்போ தூக்கிலிடப்பட்டாங்க? கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799 அக்டோபர் 16. மருது சகோதரர்களை எப்போ தூக்கிலிட்டாங்கன்னா 1801 அக்டோபர் 24. மருது சகோதரர்களை எப்போ தூக்கிலிட்டிருப்பாங்கன்னா 1801 அக்டோபர் 24. தீரன் சின்னமலை எப்போ தூக்கிலிடப்பட்டார்? 1805. பரக்பூரில் புரட்சி ஏற்பட்டது. பரக்பூரில் புரட்சி ஏற்பட்டது 1857 மார்ச் 29. சரியான விடை ஆப்ஷன் சி, 2134. கேள்வி 27. அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1926. கேள்வி 28. பின்வரும் வினைகளில் சரியானது எது எவை? அசாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. அசாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1839, சரி. பம்பாய் பருத்தி நூற்பாலை முதலாக நிறுவப்பட்டது 1854, சரி. முதல் சணல் தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1855, சரி. முதல் காகித ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு 1870, சரி. அப்போ பின்வரும் இணைகள் சரியானது, 4 இணைகளுமே சரி. கேள்வி 29. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 5 கூற்று இருக்குது. இந்த 5 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1846 அதாவது 1846 பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 என இருந்தது. 1846 10 வயசுன்னு நிர்ணயிச்சிருப்பாங்க பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது, சரி. அடுத்து 1872 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம். உள்நாட்டு திருமண சட்டம் எப்போ நிறைவேற்றினாங்க? 1872. அதன் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 18 எனவும் நிர்ணயிக்கப்பட்டது. 1872 உள்நாட்டு திருமண சட்டம் நிறைவேற்றுறாங்க. அதன் மூலமாக பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14 நிர்ணயிக்கிறாங்க, ஆண்களுக்கு 18. 2வது கூற்று சரி. 3. 1930 சாரதா குழந்தை திருமண சட்டம் ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 எனவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14 நிர்ணயித்தது. அப்போ சாரதா குழந்தை திருமண சட்டம் 1930 சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18, பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14. 3வது கூற்று சரி. 4. 1955 இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 21 பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 திருத்தப்பட்டது, சரி. 5வது கூற்று அக்பர் பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்தார். அக்பருடைய ஆட்சி காலத்தில் திருமண வயதை நிர்ணயிக்கிறார். பெண்களுக்கான திருமண வயது 14, ஆண்களுக்கான திருமண வயது 16. ஸோ இங்கே 29வது கேள்விக்கு அனைத்துமே சரி. கேள்வி 30. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. கேள்வி 31. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இருட்டறை துயர சம்பவத்தில் 123 பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர், சரி. அலிநகர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1757 பிப்ரவரி 9, சரி. ஆகஸ்ட் 3, 1749 ஆம்பூரில் நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே, சந்தா சாஹிப், முசாபர் ஜங் ஆகியோரின் கூட்டுப்படைகளால் கர்னல் ராவ் அன்வாருதீன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அப்போ ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1749. எப்போனா ஆகஸ்ட் 3 நடந்திருக்கு. 1760 ஜனவரி 22 நடைபெற்ற வந்தவாசி போரில் ஆங்கில படை தோற்றது. ஸோ இங்கே டி ஆப்ஷன் தவறாக இருக்குது. என்னென்னா வந்தவாசி போரில் ஆங்கில படை வின் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இங்கே தோற்றதுன்னு இருக்குது. வந்தவாசி போர் 1760 ஜனவரி 22 நடைபெற்றது. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 32. சரியான இணையை தேர்வு செய்க. சந்தால் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1855 to 56. இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு 1859 to 1860. பாப்னா கழகம் நடைபெற்ற ஆண்டு 1873 to 1876.
தக்கான கழகம் நடைபெற்ற ஆண்டு 1875. ஸோ சந்தால் கழகம் 1855 to 56, இண்டிகோ கழகம் 1859 to 60, பாப்னா கழகம் 1873 to 76, தக்கான கழகம் 1875. இங்கே சரியானது 4 இணை. இந்த மாதிரி கழகம் அடுத்து வந்து போர்கள் இது ரிலேட்டடாக வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. பின்வரும் போர்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, டெப்த்தாக கேட்குறதா இருந்தால். கேள்வி 33. சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917. கேள்வி 34. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்றழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை மருது சகோதரர்கள் ஒன்றை வெளியிட்ட ஆண்டு. அப்போ சுதந்திர பிரகடனம் மருது சகோதரர்கள் எப்போ வெளியிட்டிருப்பாங்கன்னா ஜூன் 1801. கேள்வி 35. பெரும்புரட்சி நடைபெற்ற இடம் மற்றும் அதன் தலைவர்களில் சரியான இணையை தேர்வு செய்க. டெல்லிக்கு புரட்சிக்கு தலைமை தாழ்ந்து 2ஆம் பகதூர் ஷா, சரி. லக்னோவுக்கு புரட்சிக்கு தலைமை தாழ்ந்து பேகம் அஸ்ரத் மகால், சரி. கான்பூருக்கு தலைமை தாழ்ந்து நானா சாஹிப், சரி. பரேலிக்கு தலைமை தாழ்ந்து கான் பகதூர் கான், சரி. இப்போ சரியானது டி ஆப்ஷன் 1, 2, 3, 4, சரி. கேள்வி 36. நாலந்தா அகழாய்வு தளத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் ஒன்றாக அறிவித்த ஆண்டு 2009. கேள்வி 37. பொருந்தாதது எது? டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் தொடங்கப்பட்டது 1909, சரி. பச்சையப்பன் பள்ளி ஸ்கூல் எப்போ தொடங்கினாங்க? 1845, சரி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் தொடங்கியிருப்பாங்க 1930, ஆனால் கிடையாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை 1929 தொடங்கியிருப்பாங்க. கோத்தாரி ஆணையம் அமைக்கப்படுது 1964. அப்போது 37க்கு தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 38. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. கேள்வி 39. பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படும் பகுதிகள். பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படும் பகுதிகள்னா 1 எகிப்து, 2 இஸ்ரேல் பாலஸ்தீனம், 3 ஈராக், 4 ஈரான். இதில் முதல் 3 மட்டும் வரும். ஈரான் வருமானம் வராது. பிறை நிலப்பகுதினா எகிப்து, இஸ்ரேல் பாலஸ்தீனம், ஈராக். சரியான விடை 1, 2, 3, சரி. கேள்வி 40. பொறுத்துக. அரப்பா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கும். மொகஞ்சதரோ இன்றைய பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்குது. காலிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் குஜராத். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 41. கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயவன் அந்தவனின் கல் என்று குறிக்கப்பட்ட நடுக்கற்கள் எங்கே இருக்குன்னா தேனியில் தான் இருக்குது. கேள்வி 42. பின்வரும் இணைகளில் சரியானது எது எவை? இந்திய தொழில்துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861, சரி. இந்திய புதையல் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1878, சரி. பழங்கால பொருட்கள் மற்றும் கலைக்கருவங்கள் சட்டம் இயற்றப்பட்டது 1972. எஞ்சிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்டது 1958. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 43. பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர். கேள்வி 44. சங்ககாலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அல்லது கிமு 300 முதல் கிபி 300 வரைன்னு சொல்லலாம். சங்ககாலம் என்பது இதுதான் பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கேள்வி 45. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்ற நூலின் ஆசிரியர் மோதிலால் நேரு கிடையாது, ஜவஹர்லால் நேரு. கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. கேள்வி 46. பாமனி சுல்தானியம் உருவான ஆண்டு கிபி 1347. கேள்வி 47. சரியான இணையை தேர்வு செய்க. நீராவி இயந்திரத்தை வடிவமைத்தவர் தாமஸ் நியூகோமன், சரி. பறக்கும் நாடாவை கண்டுபிடித்தது ஜான் கே, சரி. தொலைபேசியை கண்டுபிடித்தது தாமஸ் ஆல்வா எடிசனா, தவறு. கம்பியில்லா தகவல் தொடர்பை கண்டுபிடித்தது அலெக்சாண்டர் கிரகாம்பெல்லா, தவறு. அப்போ தொலைபேசியை கண்டுபிடித்தது கிரகாம்பெல், கம்பியில்லா தகவல் தொடர்பை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, சரி. கேள்வி 48. இந்தியாவுடன் வணிக தொடர்பை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடு. போர்ச்சுகீசியர்கள். கேள்வி 49. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தது பெரோஸ் ஷா துக்ளக். கேள்வி 50. பரிவர்த்தனைகளுக்காக தங்க முலாம் பூசப்பட்ட நாணயம் ஐரோப்பாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஐரோப்பாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு கிபி 1250. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் டெய்லி எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட்டில் டே 3ல் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம
எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ஸில் ஆஸ் பர் சிலபஸ் படி தெளிவாக படிக்கணுங்க. ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை பொறுத்தவரையும் டிஎன்பிசிலேருந்து எஸ்ஐ வரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பகுதி முழுமையாக கம்ப்ளீட் ஆகும். அதே போல் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்க தான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் இல்லை, டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த டெஸ்ட்டை வந்து இலவசமாக பயன்படுத்திக்காங்க. நன்றி, வணக்கம்.